Hi friends, welcome to Live at Chennai. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் சூர்யாவோட ட்ராயிங் வரையப்போகிறோம். ரோலக்ஸ் ரொம்ப ஃபேமஸான கேரக்டர். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் லைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டைம் லேப்ஸில் தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக பண்ணாலும் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால டைம் லேப்ஸில் தான் இருக்குது. ஷூட் பண்ணது டைம் லேப்ஸில் தான். ஸோ அதனால் இப்போ ஐப்ரோ அந்த மாதிரி இன்னும் ஸ்லோ வரைஞ்சிக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல பிக்சராகவும் இருந்தது, அதே சமயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது. சூர்யாவுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கண்ணும் இன்னொரு கண்ணும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒரு கண்ணு நீட்டாக இருக்கும், ஒரு கண்ணு ஷார்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், லெஃப்ட் ஐ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ரைட் ஐ வந்து லென்த்து கம்மியாக, ஹைட் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். அப்படியே வரைஞ்சிட்டு இப்போது அந்த நோஸில் இருக்கிற லைன்லாம் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் ரஃப் லைன் தான். இதுக்கப்புறம் இதில் இருந்து நம்ம கொஞ்சம் சில மாடிஃபிகேஷன் பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு ஐக்கும் இன்னொரு ஐக்கும் கேப் வந்து ஒரு ஐ கேப்புங்கிறது தெரியும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபோர்ஹெட், இதெல்லாம் என்னென்னா இப்படி நம்ம ப்ரீவியஸாக வரைச்ச லைட்ஸ் அண்ட் ஷேப்ஸை மார்க் பண்ணி நம்ம அப்படியே வந்து டெவலப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லைட்டிங்கில் கூட நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு அடுத்து நியர்பை இருக்கிற அந்த அவுட்லைன் அதெல்லாம் நம்ம ஏரியாவை கேட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே அந்த லிப்ஸ் பாருங்கள், லிப்ஸ் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் எனக்கு தெரியும் அது அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதை வச்சு நம்ம ஃபைனல் அவுட்லைன் பண்ணோம். இது வந்து ஒரு ஷேப் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்போ அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு இந்த ரஃப் அவுட்லைன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபைனல் அவுட்லைன் பண்ணலாம். ஃபைனல் அவுட்லைன் வந்து 8B பென்சில். 8B பென்சில் சின்னதாக இருக்கிறதுனால ஹோல்டரில் வச்சு இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐப்ரோ அண்ட் இதெல்லாம் இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கேரக்டர் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பு ஏன் நான் நிறைய பண்ணேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ரஃப் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் அவுட்லைன் ஏன் பண்ணுறோன்னா, இது ஒரு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக் அண்ட் அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் ஏதாவது அந்த ஃபஸ்ட் இனிஷியல் ட்ராயிங்கில் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான ஸ்டெப்பே இது தான். ஸோ நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்லை வந்து கரெக்ஷன் பண்ணணும்னா ஸோ இந்த ஸ்டெப்பில் தான் பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஐ திங்க் கொஞ்சம் டீத் சின்னதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. ஸோ இப்போ என்னென்னா அந்த பியர்டு அதெல்லாம் நம்ம வரையும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரைஞ்சிக்கலாம், ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இப்போவே உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஸோ எந்தெந்த லைன்ஸு சின்ன சின்ன ஐபாலோட இது, அப்புறம் அதெல்லாம் வந்து இதில் ஒரு சின்ன கரெக்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியல் ட்ராயிங் பண்ணதை விட இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியல் ட்ராயிங் வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ கூட வச்சு கம்பேர் பண்ணணும், ஓகே இது எங்கே மாதிரி மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்ட்டு. இப்போது ஐப்ரோ வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபோர்ஹெட் அதை வரைஞ்சிட்டோம். ஸோ அந்த ஷேப் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னாலே அதுக்கப்புறம் ஷேடிங் வந்து ஒரு விஷயம் கிடையாது. ஷேடிங் ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக வரையும் போது ஒரு ஒன் சைட் லைட்டிங், ஒரு லெஃப்ட் சைட்லேருந்து லைட் வருது, ரைட் சைடில் டார்க்காக இருக்குங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது அந்த லைன்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் ஏதோ மேனேஜ் பண்ணி வரைஞ்சிட்டேன். ஸோ இன்னொன்று வந்து மேலே அந்த ஒரு லைன் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அங்கே எதுவுமே தெரியல அது எப்படி இருக்குது ஃபேஸுன்னா இதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே விட்டுட்டேன்.
ஸோ அந்த ஃபைனல் அவுட்லைன் வந்து இப்போ நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபைனல் அவுட்லைனை எரேஸ் பண்ணிட்டா இப்போ உங்களுக்கு வந்து அந்த ரஃப் லைன்லாம் போயிடும். அந்த ஃபைனல் லைன் மட்டும் இப்போ உங்களுக்கு தேவையான லைன் மட்டும் இருக்கும். சரியா? இது வந்து நம்ம காலகாலமாக பண்ணுற டெக்னிக் தான். இதுதான் நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ எப்போவுமே நான் ஹேரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும். ஸோ 8B பென்சிலை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஹேர் ஸ்டைல் பாருங்கள், இது ரொம்ப ஹைப்பர் ரியலிசமும் இல்லாமல் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம அந்த ஹேருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ ஹைப்பர் ரியலிசம்ன்றது என்னென்னா ஒரு முடியும் தனித்தனியாக அப்படியே பார்த்து வரையணும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் முடி இப்படி தான் போகுது, அந்த ஃப்ளோ தான் நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை, ஏன்னா அதெல்லாம் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். நம்ம யூடியூபுக்கு என்ன பண்ண முடியும், ஸோ அதை பண்ணலாம். இதுக்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 hours ஆகிருக்கு, பட் அது பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ ரியல் டைம் பார்த்திங்கன்னா 3 hours ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த முடியை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் பண்ணி கொஞ்சம் மேலெல்லாம் கலைஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு கேர்லி ஹேர் மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரி கலைஞ்சா மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த பிக்சரில் இந்த ஹேர் வந்து இந்த பக்கம் தெரியல, பட் நானே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி நம்மளே மாடிஃபை பண்ணிக்கிறேன். நான் லாஸ்ட்டாக சூரரை போட்டு சூர்யா தான் வரைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் சூர்யா பிக்சர் எதுவுமே வரையலை. சரி, நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து ரோலக்ஸ் வரைங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, அதனால் கண்டிப்பாக வரைவோம். இப்போ ஹேர் ஓரளவுக்கு வந்திருக்கும். ஷேடிங் வந்து ஒன்றும் இல்லை, ஷேடிங்க்கு வந்து நான் வேறு எந்த பென்சிலுமே யூஸ் பண்ணல. கம்ப்ளீட்டாக 8Bலே தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஷேடிங்கும் வந்து பார்த்திங்கன்னா 8B தான், வேறு எந்த பென்சிலும் யூஸ் பண்ணல. அண்ட் ஸ்மட்சிங் டெக்னிக்கும் இதில் பண்ணல, ஸ்மட்ச் பண்ணல, அப்படியே டேரெக்டாகவே தான் பண்ணியிருப்பேன். ஸோ ஐப்ரோ நம்ம இப்போ எங்கெங்கெல்லாம் டார்க் அதிகமாக இருக்கும், ஸோ அதெல்லாம் முதல்லையே நம்ம பண்ணிப்போம். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ஏன் சார் ஐபால் கடைசியாக பண்ணுறேன்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைனல் டச்சுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தால் கூட பண்ணிக்கலாம், பட் ஒரு ஃபைனல் டச் மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுனால நான் ஃபைனலாக பண்ணுறேன். வேறு ஒரு சென்டிமெண்ட் எதுவும் கிடையாது அதுக்கு. நான் ஒரு கம்ப்ளீஷனாக ஃபீல் பண்ணுவேன் ஃபைனலாக பண்ணும்போது, அதுதான். இது நம்ம கேமராவில் ஷூட் பண்ணும்போது என்னென்னா, நான் வச்சு பண்ணுற ஆங்கிளில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இமேஜ் பார்த்து வரையணும், அண்ட் நம்ம கரெக்டாக அந்த நம்மளோட வியூவுக்கு கரெக்டாக இருக்கணும். அந்த ட்ராயிங் போர்டு அப்போ தான் கரெக்டாக வரும். சரியாக வருதா இல்லையான்னு கூட நம்மளால் செக் பண்ண முடியாது. சில டைம் வரைஞ்சி முடிச்சுட்டு தான் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. நம்ம கேமரா அட்டென்ஷன்லேயே இருப்போம், கேமரா வெளியே போகுது வருதுன்னு நம்ம இதில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய சிக்கல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அதை தாண்டி தான் நம்ம வரையணும், அதுதான் சேலஞ்சிங். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இது வந்து இப்போது நான் வெறும் 8Bலே தான் நான் ஷேடிங் விடுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷேடிங் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண அந்த ரிசம்பிளன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிக்கும்.
ஸோ லைட்டிங்கை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு மீதி ஏரியாவில் நம்ம அப்படியே ஷேடிங் பண்ணிக்கலாம். ஸோ நெத்தி அதெல்லாம் நம்ம அப்படியே வரைஞ்சிட்டு ஸோ அந்த நெத்தியில் இருக்கிற அந்த பிளட் மார்க்கு அந்த ஸ்கேர்லாம் நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். இது ஆக்சுவலாக ஐப்ரோ வந்து ரைட் சைடு ஐப்ரோ கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஸோ வரைஞ்சிட்டு நம்ம இந்த சைடு இருக்கிற கொஞ்சம் டார்க் பார்ட்டை வந்து அப்படியே மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இந்த ஐப்ரோ கீழே இந்த நோஸ் பக்கத்துலலாம் ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த நோஸு கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இந்த பிக்சரோட பியூட்டியை வந்து அந்த ஃபேஸில் இருக்கிற ஸ்கேர்லாம் தான் கொஞ்சம் அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பக்கா ஒன் சைடு லைட்டிங். இந்த பிக்சரு ஒரு பக்கம் டார்க்காகவும் ஒரு பக்கம் லைட்டாகவும் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் வச்சுக்கலாம். டீத்து தான் நிறைய நமக்கு வேலையே இங்கே. டீத்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆனால் கூட அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் டீத்துக்கு நிறைய நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஒரு வாரமாக கோல்டு அண்ட் ஃபீவர், என் வாய்ஸே மாறி போச்சு. ஸோ அதனால் தான் வீடியோவும் பண்ணல. இப்போ பாருங்கள், நான் அந்த ஒயிட் ஹேர்லாம் எப்படி கொஞ்சம் நானாக வந்து கொஞ்சம் ஈஸியாக அதை செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து தாடி தான் கொஞ்சம் அழகு ஆக்சுவலாக சூர்யாவுக்கு. சூர்யா ஆல்ரெடி அழகு தான், பட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் தாடி தான் ரொம்ப ஃபேமாக தெரியுது எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஃபைனலாக இந்த டிங்கரிங்லாம் பார்க்கணும். இது ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ளாஷ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி
பிரைட்டாக தெரியுது. ஆக்சுவலாக அது பிரைட் கிடையாது. இப்போ நம்ம அப்படியே பேக்ரவுண்டும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்டை வந்து அப்படியே கொஞ்சம் ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எதுவும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே ஃபோர்ஹெட் கொஞ்சம் நம்ம சின்னது பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது டீத்து பாருங்கள், டீத்துக்கும் 8B தான் யூஸ் பண்ணேன். டீத்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் அப்படி டார்க்காக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க் இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் என்னென்னா நிறைய நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்து எங்கெங்கே கரெக்ஷன் எங்கெங்கே கரெக்டாக இருக்குது இல்லைங்கிறத இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் அது அவங்களுக்கு வந்து நல்லா வரும். போதும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆனால் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இப்போ ஐபால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் ஒரு நியூ வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.